வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து ஜோதிட ரீதியாக சில பயனுள்ள தகவல்களை பார்த்துக்கிட்டு வரோம் ஒவ்வொரு பதிவுலையும். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது, சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் நல்லதா அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் தகப்பனுக்கு ஆகாது என்று சொல்கிறார்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோதிட ரீதியாக ஜோதிட மூல நூல்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இந்த பதிவில். வாங்க. பொதுவாக சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பு என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தா, இந்த சித்திரை மாதத்தில் குழந்தைங்க பிறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆடி மாதமே தம்பதிகளை பிரித்து வச்சுருவாங்க. ரெண்டாவது, சித்திரை மாதம் கடுமையான வெயில். இந்த மாதிரி வெயில் அடிக்கும்போது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் கருத்தில் கொண்டு பிரித்து வைப்பாங்க ஆடி மாதத்தில். இதில் அந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் அவங்களுடைய உடம்பு ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா வெயிலின் தாக்கம் வேறு, உடம்பில் நீர்ச்சத்து குறைவாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்க வேண்டாம் அப்படிங்கிறத தள்ளி வச்சுருந்தாங்க. ஜோதிட ரீதியாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதாவது மேஷராசி மண்டலத்தில் 0 டிகிரியில் சூரிய பகவான் என்ட்ரு ஆகிட்டார் அப்படின்னா அஸ்வினி 4 பாதத்தையும் கடந்துருவார். அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் 2 பாதத்தையும் முழுமையாக கடந்துருவார். அப்போது 6 பாதங்களே ஒரு ராசி மண்டலத்தில், மேஷராசி மண்டலத்தில் கடந்துருவார். இவர் ஒரு பாதத்தை அதாவது ஒரு நட்சத்திர பாதத்தை கடப்பதற்கு சராசரியாக 3 நாட்கள் 8 மணி நேரம் ஆகும். துல்லியமாக உங்களுக்காக சொல்கிறேன், 3 நாட்கள் 8 மணி நேரம் ஆகும். இது மாதத்தில் 31 தேதி ஆகும். அப்படின் பட்சத்தில் இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட குறைச்ச போகும். இப்போது தோராயமாக 3 நாட்களும் 8 மணி நேரம் ஆகும் சூரிய பகவான் ஒரு நட்சத்திர பாதத்தை கடப்பதற்கு. அப்போது இவர் இந்த 6 நட்சத்திர பாதத்தையும், அதாவது அஸ்வினி 4 பாதம், பரணி 2 பாதம், அப்போது 6 ராசி மண்டலத்தில் இவர் என்ட்ராகி 6 பாதங்களை கடப்பதற்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக 20 நாட்கள் ஆகும். சித்திரை மாதம் பிறந்து 20 நாளைக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். எப்போ ஆரம்பிக்கும்? பரணி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் சூரிய பகவான் என்ட்ராகும்போது கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்னி நட்சத்திரம் உதயமாகும். இது எப்படி இந்த அக்னி நட்சத்திரம் உதயமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானும் அக்னி பகவானும் இணைந்து இந்த பூமி மண்டலத்தை ஆட்சி செய்யும் இந்த காலம்தான் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள். இதுக்கான புராண கதைகள் ஏராளம் உண்டு. அதில் இந்த அக்னி பகவான் துர்வாச முனிவர் ஒரு யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்தில் அவர் பூர்ணாகுதியெல்லாம் போடும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் அக்னி பகவான் இருக்கும்போது அவர் பிரம்மலோகத்தில் போய் பிரம்மனை வேண்டி தவம் இருந்து, என்னால் இந்த வெப்பத்தை தாங்க முடியல, என்னாலே இந்த வெப்பத்தை சமாளிக்க முடியல, அதாவது அவங்க போடுற யாக குண்டலத்தில் போடுற அந்த பூர்ணாகுதியை என்னால் ஏற்றுக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு ஒரு வழி சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம கதையாக சொன்னோம்னா பதிவுகள் ரொம்ப பெருசாக போகும். ஆனால் ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர் ஒரு பரிகாரம் சொல்கிறாரு. அந்த பரிகாரம் மூலியமாக அந்த அக்னி பகவான் அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் பார்க்குறாரு. அங்கே அவங்க அக்னி பகவானுக்கு சில நிபந்தனைகளோட அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி தராங்க. அதுக்கான பரிகாரத்தை ஏற்படுத்தி தராங்க. இந்த பரிகாரத்தை இவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காலம், அதாவது இவர் எப்போ பிரம்மலோகம் போய் திரும்ப கிருஷ்ண பகவானையும் அர்ஜுனனையும் சந்தித்து அவங்க கொடுக்கக்கூடிய, அதாவது அவங்களும் சும்மா கொடுக்கல, அக்னிகிட்ட நீ எனக்கு ஒரு விஷயத்தை பண்ணி கொடு, நான் பதிலுக்கு உனக்கு அதுக்கான பரிகாரத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் மூலயமா, அக்னி மூலயமா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒரு உதவியை பெறுறாங்க. அதே போல் இந்த அக்னி பகவானுக்கு அதுக்கான விமோச்சனத்தை சொல்கிறாங்க கிருஷ்ணரும் அர்ஜுனனும். அதில் அக்னி பகவான் வர்ண பகவான்கிட்டேருந்து ஒரு ஆயுதத்தை வாங்கி அர்ஜுனனுக்கு கொடுக்குறார். அந்த ஆயுதத்தின் பேர் தான் மலையை நிப்பாட்டக்கூடிய காண்டிபம். சரி, விஷயத்துக்கு வரேன். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த யாக குண்டலத்தை வெப்பத்தை தாங்க முடியாமல் இந்த பரிகாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் தன்னோட சுயரூபத்தை பெறார் இல்லையா, இந்த இடைப்பட்ட காலம்தான் இந்த அக்னி நட்சத்திரம் செயல்படக்கூடிய காலம்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் சூரிய பகவானும் அக்னி பகவானும் பூமியை ஆட்சி செய்வதாக
ஜோதிட நூல்களும் புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லுது. சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த சூரிய பகவான் பரணி 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், பரணி 3ஆம் பாதத்தில் என்ட்ரு ஆன உடனே இந்த கத்திரி வெயில் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். இந்த கத்திரி வெயில் ஆரம்பித்து பரணி 3 4ஆம் பாதம் 2 பாதத்தை கடந்து கார்த்திகை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தை கடந்து அடுத்து ரோகிணியில் 1ஆம் பாதம் முழுவதும் கடந்த பிறகு 1ஆம் பாதத்தை கடந்த பிறகு இது நிவர்த்தி ஆகிடும். இப்போ பாருங்கள் எத்தனை நாள் இந்த அக்னி நட்சத்திரம் நடக்குது அப்படின்னு. பரணியில் 2 பாதம், கார்த்திகையில் 4 பாதம், ரோகிணியில் 1 பாதம், 4 3 7 பாதம், ஆக மொத்தம் 7 பாதத்தை சூரியன் கடக்கும்போது இந்த அக்னி வெயில் கத்திரி வெயிலுங்கிறத நம்ம அனுபவிக்க வேண்டியதான சூழ்நிலையாக இருக்குது. இந்த 7 பாதத்தையும் சூரிய பகவான் கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த 7 நட்சத்திர பாதத்தையும் சூரிய பகவான் கடக்கும்போது அதனுடைய கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23 நாள் 8 மணி நேரம், தோராயமாக 24 நாள் அப்படின்னு வச்சுப்போம். இந்த 24 நாளில் முன்னாடி 8 நாள், அதாவது பரணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் என்று அவரில் அதுலேருந்து முன்னாடி 8 நாள். ஜோதிட நூல்கள்லாம் 7 நாள் சொல்லுது, தோராயமாக நான் சொல்கிறேன் 8 நாள். அதே போல் பின்னாடி 8 நாள், அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தோடு முடிகிறார்ல, அதுக்கு முன்னாடி அவர் எதை கடந்து வந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை 4ஆம் பாதத்தையும் ரோகிணி 1ஆம் பாதத்தையும் கடந்து தான் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவார், அக்னி நட்சத்திரத்தின் தோஷத்தை. அப்போது பின்னாடி 8 நாள், இந்த முன்னாடி 8 பின்னாடி 8 நாட்களின் வெப்பம் பார்த்திங்கன்னா ஒரே அளவாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு வெப்பத்தை கக்குறாரோ அதே மாதிரி முடியும் போதும் அதே வெப்பத்தை கக்குவார். ஆனால் இடைப்பட்ட 8 நாள் இருக்குது பாருங்கள், அதில் தான் வெளுத்து எடுத்துருவார். ஏன்னா அதில் தான் வெப்பம் அதிகப்படியாக இருக்கும். அந்த சித்திரை நட்சத்திரத்தின் வெப்பத்தை அப்போ தாங்கவே முடியாது. ஏன் அப்போது அந்த நேரத்தில் அதிகப்படியான வெப்பத்தை கக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான கார்த்திகை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தை கடந்துக்கிட்டு இருப்பார். இந்த 3 4 பாதத்தை கடக்கும்போது கடுமையான வெப்பத்தை கக்குவார். என்ன காரணம்னா, கார்த்திகை நட்சத்திரமே ஒரு வெப்பமான கிரகம் தான், வெப்பமான நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரங்கிறதே ஒரு பயங்கர வெப்பத்தை கக்கக்கூடிய நட்சத்திரம். அதில் பயணிக்கும்போது என்ன ஆகும், கடுமையான வெப்பத்தை கக்கும்போது நம்ம மக்களால் தாங்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்போது நம்ம திடகார்த்தமான உடம்பு உள்ளவங்களே சிரமப்படும்போது ஒரு குழந்தை பிறந்து அந்த பச்சிளங்குழந்தையை பெற்றவங்களோட உடம்பு எப்படி இருக்கும், அந்த பச்சிளங்குழந்தையின் உடம்பு எப்படி இருக்கும், இந்த தாக்கத்துலேருந்து அவங்க எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தா பெரியவங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சரி, உண்மையான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சித்திரை மாதத்தில் இந்த அக்னி நட்சத்திரத்தில் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை 2 3ஆம் பாதத்துலேயும், உத்திரம் 1ஆம் பாதத்துலேயும், உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துலேயும் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லி வச்ச ஒரு சொல்லாடல். பொதுவாக முன்னோர்கள் சொல் பொய்க்காது அப்படிங்கிறது பழமொழி. அடுத்து இதனுடைய விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அக்னி நட்சத்திரத்தில், அதாவது சித்திரை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அது குடும்பத்துக்கு சில அசௌகரியமான, அதாவது சௌகரியம் இல்லாத அசௌகரியமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். கிருத்திகைங்கிறது சூரிய பகவானோடது, ஆயில்யம் அப்படிங்கிறது புதனோடது, கேட்டை அப்படிங்கிறது புதனோடது, விசாகம் அப்படிங்கிறது குருவோடது. இப்போ இந்த நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்துக்கு சில அசௌகரியமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்றது ஜோதிட விதி. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் அக்னி நட்சத்திரம் நடப்பில் இருக்கும்போது சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தால் கண்டிப்பாக, அதாவது சூரியனோட நட்சத்திரத்தில் பிறக்கும்போது அவங்களுடைய திசை முதல் திசை சூரிய திசையாக வரும் இல்லையா. அப்போ சூரியன் கண்டிப்பாக உச்சத்தில் தான் இருப்பார். மேஷராசியில் தானே உச்சம் பெற்றிருப்பார். மேஷராசியில் உச்சம் பெற்றிருக்கும்போது அவர் எந்த நட்சத்திரத்தில் பயணித்தால் அவர் உச்சத்தில் இருப்பார். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பயணிக்கும்போது தான் மேஷராசியில் உச்சத்தில் இருப்பார். அப்போது கார்த்திகை 1ஆம் பாதத்தில் சூரிய பகவான் பயணிக்கும்போது இந்த சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் பிறந்தால் தகப்பனுக்கு ஆகாது அப்படின்றது
ஜோதிட விதி. அதுவும் சில நூலில் சொல்லியிருக்காங்க அப்படி, சில நூலில் அந்த மாதிரிலாம் எந்த விஷயத்தையும் சொல்லலை. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தைகளால் அந்த குடும்பத்துக்கு கடுமையான தோஷம் ஏற்படுறது நிதர்சனமான உண்மை. குழந்தை இந்த சூரிய திசையை கடக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று தாய்க்கு ஏதோ ஒரு தோஷத்தை ஏற்படுது, இல்லை தந்தைக்கு ஏதோ ஒரு தோஷத்தை ஏற்படுத்திடுது. ஆக மொத்தம் அவங்க அந்த ஜாதகருடைய பெற்றோருக்கு ஏதோ ஒரு தோஷத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் ஏற்படுத்துறது நிதர்சனமான உண்மை. தாயாக இருந்தால் ஒரு சின்ன தீக்காயத்தினாலும் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுது. தந்தையாக இருந்தால் ஒரு பெரும் ஆபத்தை ஏற்படுத்திடுது தந்தைக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த சூரிய திசையை கடக்கிறதுக்கு முன்னாடி. சரி, இந்த மாதிரி குழந்தை பிறந்துட்டா பொதுவாக நீங்கள் மனக்குழப்பம் அடையாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்து 11வது நாள் ஒரு சாந்தி பரிகாரம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள நல்ல ஜோதிட வித்வான்களை பார்த்து அவங்களுக்கு தெரிந்த குருக்கள் இருப்பாங்க. ஏன்னா இந்த சாந்தி பரிகாரம் பண்ணுறது, பூஜை புனஸ்காரம் பண்ணுறது, யாகம் வளர்க்குறதுக்குன்னு ஒரு குருக்கள் குழுவாக இருப்பாங்க. அவங்க மூலியமாக இந்த சாந்தி பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. இப்படி இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த குழந்தைய ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த அம்மன்கிட்ட தத்து கொடுத்து வாங்கிக்கோங்க. தெய்வத்திட்ட கொடுத்து தத்து வாங்கிக்கோங்க. ஏன்னா தத்து கொடுத்த பிள்ளைய இந்த தோஷம் ரொம்ப பாதிக்கிறதில்ல. அதாவது தத்து பிள்ளையாக வளங்க அந்த குழந்தைய. இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த குழந்தையோட அந்த சூரிய திசை முடிகிற வரைக்கும் இந்த சித்திரை மாதத்தில் எப்போ சித்திரை மாதம் ஆரம்பிக்குதோ, அதாவது அக்னி நட்சத்திரம், சித்திரை மாதத்தில் அக்னி நட்சத்திரம் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். அன்னைக்கு ஆரம்பிக்கிற ஒரு பரிகாரம் அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் தொடரணும் உங்கள் வீட்டில். என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, நீர்மோர் ரொம்ப வேண்டாம். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் காய்ச்சிங்க. சுத்தமான பாலை காய்ச்சி அதுலேருந்து வெண்ணெயை எடுக்கக்கூடாது. அதாவது அந்த ஆடை இருக்குல்ல, அதை எடுக்கக்கூடாது. அந்த பாலை மோராக திரிச்சிருங்க. மோராகனா 1 லிட்டர் பால். 1 லிட்டரு பாலை வாங்கி நீங்கள் உர ஊற்றிங்கன்னா அதில் 15 லிட்டருக்கு தண்ணி ஊற்றி சுத்தமாக கடைஞ்சி கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், புதினா, உப்பு, பெருங்காய பொடியெலாம் போட்டு கலக்கி உங்களை கிராஸ் பண்ணி, அதாவது நல்ல வெயில் நேரத்தில் உங்களை கிராஸ் பண்ணி போகிறவங்க வரவங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு கொடுங்க. இது எல்லாமே அந்த குழந்தை, அதாவது இந்த சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை அந்த சூரிய திசை முடிகிற வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். சூரிய திசை முடிகிற வரைக்கும்னா அக்னி நட்சத்திரம் நடக்கும் காலங்களில் வருஷம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அந்த தோஷத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு வந்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க.